ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கைஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் குக் பண்ணுற ஒவ்வொரு ஃபுட்டுக்கு பின்னாடியும் என் கிச்சனில் அன்பு கலந்த உழைப்பு இருக்குது. என்னோட டேயும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. என் ஃபேமிலியோட ஹாப்பினஸும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வெறுமனே சமைக்கிற இடம் மட்டும் இல்லாமல் என் வீட்டில் எனக்கு பிடிச்சமான பிளேஸ்ன்னு சொல்லலாம். என்ன மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபோட லைஃப் டைமில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இதே பிளேஸ் தான். என் வீட்டோட இதயமான கிச்சனை பற்றி தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஆல்ரெடி என்னோட பழைய கிச்சனை பார்த்துருக்கீங்க. எதுக்காக இந்த புது கிச்சனும் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக புதுசு ஆரம்பிச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த கிச்சனோட ஃபுல் கிரெடிட் எனக்கு மட்டும் இல்ல, என்னவனு கூடயும் ஷேர் பண்றேன். கீழே இருக்க என்னோட ஃபேவரட்டான கிச்சனுக்கு அப்படியே நேரம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது தான் இந்த புது கிச்சன். அதில் இருக்க ஸ்டெப்ஸ் வழியே மேலே ஏறி வந்தோம்னா லெஃப்ட் சைடில் பால்கனி. பால்கனியிலேருந்து உள்ள என்ட்ரோன்னா என்னோட கிச்சன். வீடு கெட்டும் போது இதை ஒரு தேட்டர் ரூமாக பிளான் பண்ணியிருந்தோம். இப்போதைக்கு ஜெசிகா, ஆகாஷ் சின்ன பிள்ளைங்க. இப்போமே இந்த தேட்டர் ரூம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இப்போதைக்கு பிளைனாக யூஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அதை நாங்கள் பிளான் பண்ண மாதிரி செட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆகாஷ் கொஞ்சம் வளர்ந்ததுமே எனக்கு தனி ரூம் வேணும்னு கேட்டான். அதுவரை ஃப்ரீயா இருந்த இந்த ரூமை ஆகாஷுக்குன்னு கொடுத்தோம். இதுல அட்டாச் பாத்ரூம் கிடையாது. அவனோட ட்ரெஸ், தம்பிள்ஸ், ஃபுட்பால், கிரிக்கெட் பேட்டுன்னு சொல்லி அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்க வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் கால் முட்டியில கொஞ்சம் பிரச்சனையாச்சு. கீழே கிச்சன், மேல பெட்ரூம். கீழே மேல ஏறி இறங்க முடியாத காரணத்தினால கிச்சனை மேலேயே செட் பண்ணிட்டேன். கீழே இருந்த ஆபீஸ் ரூம் ஆகாஷ்குன்னு கொடுத்துட்டு இந்த ரூமை நான் இப்ப கிச்சனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிளான் பண்ணாம ரெடியான இந்த புது கிச்சன் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஃபேவரட் கிச்சனா மாத்திருக்கேன். என் கிச்சன் நீட்டாவும் ஆர்கனைஸ்டாவும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொரு திங்ஸுக்கும் ஒவ்வொரு பிளேஸும் கொடுத்திருக்கேன். இதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு கதையே இருக்குது. காலையில எழுமணும்னு குடிக்கிற காஃபில இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் என்னோட நாள் இந்த கிச்சனை சுத்தி தான் போகும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரூமா தெரிஞ்சாலும் எனக்கு வேலை பார்க்குற இடமும் இதுதான். என்னோட வீட்டுல என்னோட ஃபேவரட்டான இந்த பிளேஸை நான் எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீட்டோட ஹால்ல இருந்து மேலே ஏறி வந்ததுமே லெஃப்ட் சைடில் பால்கனி இருக்கு. பால்கனியில இருந்து உள்ள என்ட்ரு ஆகும்போது கிச்சனும் ஸ்டார்ட் ஆகுது. கிச்சன்ல என்ட்ரானதுமே ரைட் சைட்ல கொஞ்சம் திங்ஸ் வச்சிருக்கேன். ஓவனை இங்க தான் செட் பண்ணிருக்கேன். ஒரு டேபிள் போட்டு மேல தான் வச்சிருக்கேன். டெய்லி யூஸுக்கு இல்லாம கொஞ்சம் ரேரா யூஸ் பண்ற எல்லா திங்ஸையும் இங்க தான் வச்சிருக்கேன். இதுல பிளக் பாயிண்டும் இருக்குதுனால ஓவன் செட் பண்ணவும் கரெக்டா இருந்து இருக்கிற பிளேஸுக்கு தக்கன கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இங்க இருக்கிற பெரிய விண்டோல ஒரு ஹூக்கியும் மாட்டி பிள்ளைங்களோட லஞ்ச் பேக், டிராவலுக்கு யூஸ் பண்ற பாட்டில் எல்லாத்தையும் இங்க வச்சிருக்கேன். அடிக்கடி எடுக்காட்டாலும் அவசரத்துக்கு எடுக்கக்கூடியது, அதனால எடுக்கிறதுக்கு ஈஸியா ஹேங் பண்ணி வச்சிருக்கேன். இந்த விண்டோ ரோடு சைடா இருக்கிறது அதிகமா தூசி உள்ள வரும். தேவைப்படுற நேரம் ஓபன் பண்ணிட்டு மத்த நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன். அந்த ரோல தான் ஃப்ரிட்ஜ் பக்கத்துல கொஞ்சம் திங்ஸும் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல அரிசி ட்ரம் வச்சிருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி. தேவைக்கு இதுல தட்டி வச்சிருப்பேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத சாக்கோட வச்சிருப்பேன். அரிசி அளந்து எடுக்கிறதுக்கு இப்படி ட்ரம்ல இருக்கிறது கன்வீனியன்ட்டா இருக்கும். அது பக்கத்திலேயே 2 ரேக் வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வெஜ் ரேக். காத்தோட்டமா வைக்கக்கூடிய காய்கறியான சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு, பல்லாரி இப்படி ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு செல்ஃப்ல போட்டு வச்சிருக்கேன். தேங்காய் கொண்டு வந்ததும் ஓரளவுக்கு திருவி வச்சிருவேன். இருந்தாலும் 1-2 இருக்கட்டுமேனு 2 தேங்காவையும் வச்சிருப்பேன். பக்கத்துல இருக்கிற இன்னொரு ரேக்ல கீழே ஃபுல்லும் கிச்சன் டவல், பட்டர் பேப்பர், சில்வர் பாயில், கிளிங் ரேப் எல்லாமே கீழே உள்ள செல்ஃப்ல வச்சிருக்கேன். அதுக்கு மேல உள்ளதுல ஊறுகாய், சாஸ்ன்னு வச்சிருக்கேன். அதுக்கு மேல நம்ம டெய்லி யூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் திங்ஸ் வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரேக்கா இருந்தாலும் இதோட யூசேஜ் ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்ததா ஒரு டிராயர் ஸ்டோரேஜ் வச்சிருக்கேன். அதுக்கு மேல ஒரு பெரிய பேஸ்கெட் வச்சிருக்கேன். இதுல பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணக்கு தேவையான எல்லா பாக்ஸஸும் இங்க இருக்கும். பிள்ளைங்க ஈவினிங் லஞ்ச் பேக்கை கொண்டுட்டு வந்ததும் நல்லா கழுகி வாட வச்சுட்டு இதுல எடுத்து வச்சிருவேன். காலையில இதுல இருந்து எடுத்து லஞ்ச் பேக் பண்ண கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டிராயர் ஸ்டோரேஜ்ல என்னென்ன ஸ்டோர் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர், அதாவது கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஃபுல்லுமே இங்க ஸ்டோர் பண்ணிருப்பேன். இது காஃபி கப், டீ கப்னு சொல்லலாம். நல்ல டபுள் லேயர்ல ஹேமர் டிசைனோட வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பிளிப்கார்ட்ல தான் பார்த்ததும் பிடிச்சிருந்து வாங்கியிருக்கேன். செட் ஆஃப் 2 வருது. இது டபுள் லேயர்ல இருக்கிறதுனால டீயோ காஃபியோ சூடாவே இருந்தாலும் கையில பிடிச்சு குடிக்கும் போது கொஞ்சம் கூட சூடு தெரியாது. இதுல ஒவ்வொரு செல்ஃப்லயும் கிளாஸ் கண்டெய்னர் செட்டாவே இருக்கும். இப்ப வர இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னர் எல்லாமே
நெஸ்டட் டைப்ல தான் வருது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வச்சு கொஞ்சம் இடத்துலயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படிதான் இங்கேயும் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இதுவும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுத கெச்சப் பாக்ஸ், ஜூஸ் பாட்டில், கூல் கஞ்சி கண்டெய்னர்னு சொல்லி எல்லாமே அதுல வச்சிருக்கேன். இது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகக்கூடிய லஞ்ச் பாக்ஸ். கிளாஸ்ல இருக்கு. ஏதாவது ஃபுட்டு லீக் ஆகும்னா இதுல பேக் பண்ணுவேன். கொஞ்சம் கூட லீக் ஆகாது. 2 சைஸ்ல வச்சிருக்கேன். 2யுமே செட்டா இதுலயே வச்சிருக்கேன். அது ஸ்கொயர் ஷேப்பு, இந்த செல்ஃப்ல இருக்குது ரவுண்ட் ஷேப்பு. இப்படி செட்டா ஒரு அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது காலையில அவசரமா எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது ஸ்டோர் பண்ண போறேனாலும் எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியா இருக்கும். இந்தந்த கண்டெய்னர் இந்தந்த செல்ஃப்ல இருக்குன்னு சொல்லி கரெக்டா தெரியற மாதிரியும் இருக்கும். கிளாஸ்ங்கிறதுனால இந்த டிராயர்ல வைக்கிறது சேஃபா இருக்கிறது மட்டும் இல்லாம வெளியில வச்சு தூசின்னு அடையாம இதுக்குள்ள சேஃபாவே இருக்குது. இந்த டிராயர் ஸ்டோரேஜா ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னர் கர்ச்சிஃப்னு சொல்லி எல்லாமே தனித்தனியா ஆர்கனைஸ் பண்ண கரெக்டா இருந்து. இப்ப கிச்சன்லயும் யூஸ் பண்ணி பார்த்த பிறகு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது சமீபமா தான் வாங்கியிருந்தேன். அதனால தான் ஃப்ரிட்ஜுக்கும் இருக்கிற ரேக்குக்கும் இடையிலையா 2க்கும் மேட்ச் ஆகுற மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன். ரேக்குக்கு பக்கத்துல ஃப்ரிட்ஜும் இருக்கு. ஃப்ரிட்ஜுக்கு மேல கேக் ட்ரே வச்சிருக்கேன். சப்பாத்தி விரிக்கிறதுக்காக மேட்டும் அதோட ரோலரும் வச்சிருக்கேன். பருப்பு கடையிற மத்து வச்சிருக்கேன். பக்கத்திலேயே ஒரு ரொட்டேட்டிங் ட்ரேயும் வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் ரேரா யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஆவாரம்பூ இருக்கு. கடையில திங்ஸ் வாங்கிட்டு பேலன்ஸ் தரக்கூடிய ரூபாய்க்கு 1-2 சாக்லேட் தருவாங்க. அதையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். பூக்கட்டுற நூலும் இருக்குது. ஃப்ரிட்ஜோட டாப் நல்ல ஹைட்ல இருக்கிறதுனால உள்ள தள்ளி திங்ஸ் வச்சோம்னா எடுக்கிறது கஷ்டம். இது ரொட்டேட்டிங் டைப்ல இருக்கிறதுனால எடுக்கிறதும் ஈஸியா இருக்கு, யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. நெக்ஸ்டா ஃப்ரிட்ஜை பற்றி சொல்லணும்னா போன வாரத்தில் கிச்சனை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது லைட்டாக ஃப்ரிட்ஜ் டூரையும் காட்டிட்டேன். ஃப்ரிட்ஜில் லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை விட குக்கிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் அதிகமாக வச்சுருப்பேன். அது டம்ப் பண்ணாமல் தேவையை பொறுத்து அளவாக வாங்கி கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுக்கும் ஒரு பெரிய ஸ்டோரியும் இருக்குது. பார்த்ததும் ஸ்வீட் மெமரிஸ் ரீகால் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு அடுத்தால கார்னர் ஒட்டி 2 டிராயர் ஸ்டோரேஜ் வச்சிருக்கேன். டிராயர்ல மட்டும் இல்லாம இந்த கார்னர் ஃபுல்லுமே ஸ்டோரேஜ் தான். என் கிச்சனை பிளாஸ்டிக் ஃப்ரீ கிச்சனா மாத்திக்கிட்டு வரேன். ஃபுட் ஸ்டோர் பண்ற கண்டெய்னர், குக்கிங்க்கு தேவையான இன்கிரீடியன்ட் ஸ்டோர் பண்ற கண்டெய்னர்னு சொல்லி எல்லாமே கிளாஸ், சில்வர்னு மாத்திட்டு வரேன். ஒரு 75% மாத்திட்டேன். இந்த கார்னர்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் இருக்கு. இந்த டிராயர் ஸ்டோரேஜுக்கு மேல இருக்கிற செராமிக் கண்டெய்னர்ல பார்லியும் ஜவ்வரிசியும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். பார்லி இருக்குது, ஜவ்வரிசி முடிஞ்சிட்டு இந்த வாரம் தான் வாங்கணும். இதுல பச்சரிசி இருக்கு. 2 கிலோ அரிசி தாராளமா பிடிக்கும் இந்த ஜார்ல. இதுல பிரியாணி அரிசி வச்சிருக்கேன். 3 கிலோ அரிசி இந்த ஜார் பிடிக்கும். டீ டைம்ல எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் வர்க்கியும் உஸ்மானிய பிஸ்கெட்டும் இதுல வச்சிருக்கேன். எப்பமாவது ஈவினிங் டைம்ல டீ குடிக்கும் போது இதை எடுத்துக்குவேன். இந்த டிராயர் ஸ்டோரேஜ்ல செராமிக் கிளாஸ்ல இருக்கக்கூடிய காஃபி கப்பு, ஜூஸ் கப்பு, பவுல், காஃபி கப்லயுமே கப் அண்ட் சாசர் செட்டு, சின்ன சின்ன சாசர் பிளேட்டு, ஸ்பூனு, அப்படி செராமிக்ல கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஈஸியா உடையக்கூடிய பொருட்களை இதுல பத்திரமா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 2 செட்டு மெஷரிங் கப்பு வச்சிருப்பேன். 1 சில்வர், அது ரெகுலர் யூஸ்க்கு வச்சிருப்பேன். இது கொஞ்சம் பிராஸும் செராமிக் ஹேண்டிலோட வரதுனால இதை சேஃபா டிராயர்ல வச்சிருக்கேன். நார்மலா நம்ம டெய்லி தேவைகளுக்கு யூஸ் பண்ற டீ கப்போ ஜூஸ் கப்போ வெளியில ஒரு செட்டு வச்சிருக்கிற மாதிரி எக்ஸஸா இருக்கிறத இல்ல புதுசாவே இருக்கிறத இதுல வச்சிருப்பேன். தேவைக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவேன். இது தேங்காய் துருவல், அதுக்குரிய ஜூசர், திருவல், கேப்பு எல்லாத்தையும் ஒரே ரேக்ல வச்சிருப்பேன். எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியா இருக்கும். இதுல தான் இருக்குங்கிறதும் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். இந்த 2 ரேக் ஃபுல்லுமே அப்படிதான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிற இந்த ஸ்டோரேஜ்ல ஃபுல்லுமா ஒயிட் சுகர், பருப்பு, கடலைன்னு சொல்லி ஹோலா வாங்குறது எல்லாமே இப்படி கண்டெய்னர்ல போட்டு வச்சிருப்பேன். இதை மாத்துறதுக்கு தான் நல்ல ஒரு சில்வர் கண்டெய்னர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். செட் ஆச்சுன்னா ஹோலாவே சேஞ்ச் பண்ணிடுவேன். இதோட ஸ்டோரேஜ் செக்ஷனும் முடிஞ்சு இனி கவுண்டர் டாப் ஸ்டார்ட் ஆகுது. குக் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. என்னோட வலது பக்கம் லைட்டர் இருக்குது. இது கூடவே பிடிக்கிறதுக்கு கைப்பிடி கம்பி இருக்குது. ஒரு பிடி துணியும் வச்சிருக்கேன். இது கிச்சன் டவல் தான். அவசரமா சமைக்கும் போது இந்த 3 வலது பக்கமா இருக்கிறது எடுத்து யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கைக்கு வாக்கா இருக்கிற மாதிரி இந்த ஆயில் ட்ரேயும் வச்சிருக்கேன். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், நெய், இவ்வளவும் நான் டெய்லி குக்கிங்க்கு, அதாவது ரெகுலர் குக்கிங்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில். இந்த கண்டெய்னரும் செராமிக் கிளாஸ்ல இருக்கிறதுனால எடுக்கவும் ஈஸியா இருக்கணும், சேஃபாவும் ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக வலது பக்கமா வச்சிருக்கேன். இனி கவுண்டர் டாப் செக்ஷன் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிக்வெஸ்டட் கொஸ்டின், உங்க கவுண்டர் டாப் என்ன மெட்டீரியல், எங்க வாங்குனீங்க, இத பத்தி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸா. நீங்க கேட்ட இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்காகவே கிச்சன் டூரோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இது கவுண்டர் டேபிள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் பெஞ்ச். ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், பேக்கரி,
கேரேஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கிங் டேபிள் தான் இது. குட் குவாலிட்டியில வரக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல்ல வருது. ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக்கரிக்கு தேவையான யூட்டிலிட்டிஸ் எல்லாம் வாங்கக்கூடிய ஹோல்சேல்ஸ் கடைகள்ல இதை நம்ம பார்க்கலாம். அப்படி கடைகள்ல பார்க்கும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வரக்கூடிய இந்த டேபிள்ல நம்ம வெயிட் போட்டே வாங்கிக்கலாம். இந்த டேபிள்ல என்கிட்ட இருக்கக்கூடியது டேபிள், சிங்க் டேபிள், செல்ஃப் டேபிள் 3 டைப்ல இருக்கு. இப்ப இந்த கேஸ் வச்சிருக்கிறது டேபிள், மேல கேஸ் வச்சிருக்கி, கீழே 2 செல்ஃபோட வருது. அதுக்கு அடுத்தால இருக்கக்கூடியது மேல திங்ஸ் வைக்கிற மாதிரி 2 செல்ஃபோட வருது. அது செல்ஃப் டேபிள். சிங்க் டேபிள் வெளியில இருக்கு, அதையும் காட்டுறேன். நான் யூஸ் பண்ற இந்த டேபிளோட அளவுன்னு பாத்தீங்கன்னா அகலம் 61 சென்டிமீட்டர், நீளம் 111 சென்டிமீட்டர், உயரம் 68 சென்டிமீட்டர். குவாலிட்டியும் சூப்பரா இருக்குது. சிம்பிளா மூவ் பண்ணிக்கலாம், ரெடி டு யூஸும் கூட. கடையில இருந்து வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது தேவையில்லை, கடையிலேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணாலே போதும். என்கிட்ட 3 டேபிள், ஒரு செல்ஃப் டேபிள், ஒரு சிங்க் டேபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை பத்தி பார்க்கலாம். இதுல மேல ஸ்டவ் வச்சிருக்கேன். பழைய அடுப்பு 2 பர்னர், கொஞ்சம் சின்ன சைஸாவும் இருந்து கவுண்டர் டாப்ல எக்ஸ்ட்ரா இடமும் இருந்துச்சு. இது 3 பர்னர், கொஞ்சம் பெரிய அடுப்பா இருக்கிறதுனால அடுப்போட முன்பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு. சைட்ல எண்ணெய் பாட்டில் வச்சிருக்கேன். இந்த சைட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. குக் பண்ணிட்டு ஏதாவது சூடான பாத்திரங்கள் இறக்கி வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அடுப்புக்கு நேர பின்னாடியும் செல்ஃப் கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால வைக்கிற பொருட்கள் எதுவுமே பின்னாடின்னு நகலாது. ஒரு தண்ணியே கொட்டுனாலும் இதே டேபிள்ல நிற்கும், நம்ம கிளீன் பண்றது ஈஸியா இருக்கும். இதுக்கு அடியில 2 செல்ஃப் இருக்கு. அந்த 2 செல்ஃபையும் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னா, நம்ம குக் பண்ற ஃபுட்டை எடுத்து சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி பிளேட் எல்லாம் ரேக் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்ல ரெகுலர் யூஸுக்கான பிளேட்டும், பேக்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற பிளேட்டையும் வச்சிருக்கேன். அது கூடவே அந்த சின்ன சின்ன சாசர் பிளேட்டையும் வச்சிருக்கேன். கேசரோல், குக்கிங் பாட், நான் ரெகுலர் குக்கிங்க்கு யூஸ் பண்ற குக்வேர். மேக்ஸிமம் என்ன டெய்லி குக்கிங்ல இந்த பாட்ல ஏதாவது ஒண்ணு நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு இது ஃபேவரட், அந்த அளவுக்கு யூஸ் ஆகும். கழுவுன பாத்திரங்களை எடுத்து அடுக்கும் போது இதை செட்டாவே வச்சிருவேன். அடுப்புக்கு நேர அடியில இருக்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்டா இதுக்கு நேர கீழே இருக்கிற அடுத்த செல்ஃப், இது ஒரு ஸ்டோரேஜ் செல்ஃப்னே சொல்லணும். மேல இருக்கிற ஆயில் கண்டெய்னர்ல கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் பெரிய பெரிய ஆயில் கண்டெய்னரை ஃபுல்லுமே கீழே இருக்கிற அந்த பிளாக் கலர் பாஸ்கெட்ல தான் வச்சிருப்பேன். அடுத்துல இருக்கிற 2 பாஸ்கெட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, ஜீரக பொடின்னு பொடி ஐட்டங்களா இருக்கட்டும், ஜீரகம், மல்லி, வத்தல்னு சொல்லி இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னர்லயும், புட்டு மாவு, சீமியா, ரவன்னு டிஃபன் ஐட்டத்தை எல்லாம் ஒரு பாக்ஸ்லயுமா ஸ்டோர் பண்ணிருக்கேன். இது ஆகாஷ் பிறந்ததும் வாங்கின தொட்டில் கூட. இந்த கூடையில பிரேக்ஃபாஸ்டுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாத்தையும் இதுல வச்சிருப்பேன். இட்லி பாட்ல உள்ள ஸ்டீமர், மினி இட்லி தட்டு, பெரிய இட்லி தட்டு, இடியாப்ப குழல், புட்டு குழல், இடியாப்ப குழல்ல சில்லையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம பன்னீர் மேக்கர், அதுக்குரிய கிளாத் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கும். இதுல இருந்தே எடுத்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதுலயே வைக்கிறதுனால எந்த பொருளும் மிஸ் ஆகாது, இங்கதான் இருக்கும்னு எனக்கு ஈஸியா தெரியும். இந்த பாஸ்கெட்டுக்கு பேரும் வச்சிருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்கெட். சொல்லவோ பொதுவா காத்தோட்டமா ஆணில தொங்க விடுவாங்க. எங்க வீட்டுல ஆணி அடிக்க வழி இல்லைங்கிறதுனால காத்தோட்டமா இருக்கட்டும்னு இப்படி மேலேயே வச்சிருக்கேன். காய்கறி கட் பண்ண போறேன்னாலே சொலவுல எடுத்து வச்சுட்டு தான் கிளீன் பண்ணவோ கட் பண்ணவோ செய்வேன். பயிறு, கடலைன்னு ஏதாவது வெயில காய வைக்கிறதுக்கும் சொலவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் டேபிள். சின்ன சின்ன டீட்டெயிலிங்கா இருந்தாலும் எனக்கு யூஸ் ஆகுறத ஃபுல்லும் நீட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேபிள் மூவ் ஆகாது. இந்த பெரிய செல்ஃப் டேபிள் மூவ் ஆகும். 4 பக்கமும் ரோலிங் வீல் கொடுத்திருக்காங்க. ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃப் டேபிள்ல மேல 2 செல்ஃப் இருக்கு. நெக்ஸ்டா ஒர்க்கிங் டேபிள் இருக்கு, கீழே 2 செல்ஃப் இருக்கு. இப்போ மேல இருக்க 2 செல்ஃப பார்க்கலாம். குக்கிங்க்கு எடுத்து யூஸ் பண்ண ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு 75% கிராசரி ஐட்டம்ஸ் இங்க தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். கவுனி அரிசி, சம்பா அரிசி, துவரம் பருப்பு எல்லாம் கொஞ்சம் கூடுதல் குவான்டிட்டில யூஸ் பண்ணுவோம். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் பெரிய சைஸ் கண்டெய்னர்ல ஃபர்ஸ்ட் செல்ஃப்ல வச்சிருக்கேன். கூடவே பாஸ்தா, மக்கானா, கோதுமை மாவை கொஞ்சம் பெரிய கண்டெய்னர்லயா ஸ்டோர் பண்ணி ஃபர்ஸ்ட் செல்ஃப்ல வச்சிருக்கேன். செகண்ட் செல்ஃப்லன்னு பார்க்கும்போது நான் யூஸ் பண்ற மேக்ஸிமம் மசாலா ஐட்டங்கள் அதுல வந்துரும். அஞ்சரைப்பட்டியில தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் போக அதை பொடியா யூஸ் பண்றக்கூடியது எல்லாமே இங்க இருக்கிற கண்டெய்னர்ல இருக்கும். ஒயிட் சுகரை விட பிரவுன் சுகர் தான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். அதனால ஒரு கண்டெய்னர்ல நாட்டு சக்கரை இருக்குது. கூடவே பொரிக்கடலை, நிலக்கடலைன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் அது கூடவே இருக்கு. இப்ப 2 செல்ஃப்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒர்க்கிங் ஏரியா, இதுலயும் ஃபுல்லுமா வச்சிருப்பேன். ஆனா ஒர்க்கிங் ஸ்பேஸ் நிறைய இருக்கிற மாதிரி பாத்துக்குவேன். இந்த செல்ஃப்ல ரைட் கார்னர்ல இருந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரே வச்சிருக்கேன். உப்பையும் புளியையும் செராமிக் ஜார்ல வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுல கல்லுப்பு தான் வச்சிருக்கேன். குழம்பு ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே அதிகமா கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். கரையாத இந்த பொரியலுக்கு எல்லாம் தான் பொடி உப்பு யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்டா புளி.
புளி எப்பவுமே வருஷம் வருஷம் அம்மா எனக்கு கொடுத்து விடுவாங்க. ஒரு சின்ன மண்ணோ தூசியோ இருக்காது. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த ஜார் செட்ல சால்ட்டும் பெப்பரும் வச்சிருக்கேன். குக்கிங்க்கு யூஸ் பண்றதுக்கு இதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸ்ப்ரிங்கிள் பண்றதுக்கு தனியா வச்சிருக்கேன். இதுக்கு எடுத்து யூஸ் பண்ற மாதிரி உட்டன் ஸ்பூனும் வச்சிருக்கேன். ஒரு நைஃப் ஷார்ப்னரும் வச்சிருக்கேன். கூடவே யூஸ் பண்ணா இல்ல ரீயூஸ் பண்றதுக்கான ஜாரும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கட்லரி ஹோல்டர். இது ஃபுல்லுமா தேக்குல ரெடி பண்ணது. ஒரே ஹோல்டரா இருந்தாலும் இதுல 3 பார்ட்டிஷன் இருக்குது. சிலிகான் ஸ்பேட்சுலா கரண்டிகள், சில்வர் கரண்டிகள், மரக்கரண்டிகள் சொல்லி தனித்தனியா போட்டு வச்சிருக்கேன். அது பக்கத்துல இருக்கிறது எக் ரேக். இந்த எக் ரேக்ல மொத்தம் 20 முட்டைகளை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்பவுமே எக் ரேக்க ஃபில்லா வைக்கணும்னு நினைப்பேன். இப்ப எங்க ஏரியால இருக்கிற வெயில்னால வாங்குற நாட்டுக்கோழி முட்டைகளை வெளியில வச்சோம்னா ஈஸியா கெட்டு போயிருது. அதனால அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். தேவைக்கு மட்டும் எடுத்து இதுல வைப்பேன். காலையில குக் பண்ணி முடிச்சு மதிய லஞ்ச் நாங்க சாப்பிட்டு முடிச்சதுமே மீதி இருக்கிற சாப்பாடுகள் எல்லாம் அளவான பாத்திரங்கள்ல மாத்தி வச்சிருவேன். இன்னைக்கான லஞ்ச் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பிள்ளைங்க ஸ்கூல்லையுமே திருப்தியா சாப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. அப்படி என்ன லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தேன்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ஃபுல் ரெசிபிக்காக டே 357 செக் பண்ணி பாருங்க. நெடுவா மீன்ல செஞ்ச மீன் புட்டு அவ்வளோ டேஸ்டா இருந்து, கூடவே நண்டு 1/2 கிலோ நண்டு வாங்கியிருந்தேன். கொஞ்சத்தை போட்டு ரசம் வச்சுட்டு மீதி இருந்ததுல சுக்காவா ரெடி பண்ணியிருந்தேன். சுக்கா ரெசிபி மட்டும் இருக்காது, ஆல்ரெடி லாங் வீடியோல அதையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இங்க ஒரு கையளவு ரைஸும் இருக்குது. நானும் எத்தனையோ வகையான ரசம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த நண்டு ரசம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. சும்மா குடிக்கவே ஒரு சூப் ஃபீலும் கொடுக்குது. ரசமும் மீன் புட்டும் ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருந்துச்சு. ரெசிபிக்காக டே 357 மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே மீதி இருக்கிற ஃபுட்டு தான். இனி நைட்டு டின்னர் எடுக்கும் போது இது தேவைக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து ஃபினிஷ் பண்ணிருவேன். எப்பவுமே குக் பண்ண ஃபுட்டு மீதி இருக்குது இல்ல, குக் பண்ண ஃபுட்டையும் இதே இடத்துல தான் வைப்பேன். அது பக்கத்துல ஸ்பூன் ஹோல்டர் இருக்கு. இந்த ஸ்வான் டிசைன்ல இருக்கக்கூடிய இந்த ஹோல்டர் வாங்கி 10-15 வருஷம் இருக்கும். இது ஹோல்டர் மட்டும் வராம இதுல ஒரு ஸ்பூன் செட்டும் வரும். இந்த பிரவுன் கலர் ஹேண்டில் போட்டு ஸ்பூனு, டீஸ்பூனு, டேபிள் ஸ்பூனு, ஃபோக்குன்னு சொல்லி 24 ஸ்பூன் செட்டோட வரக்கூடிய ஒரு ஹோல்டர் தான் இது. வருஷங்களாகி ஸ்பூன் அங்கங்க மிஸ் ஆனாலும் ஹோல்டர் நல்லா இருக்குங்கிறதுனால கிளீன் பண்ணி பத்திரமா வச்சிருக்கேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடக்கூடிய ஸ்பூனு, ஃபோக் எல்லாம் தனியா வச்சிருப்பேன். இது நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்றக்கூடியது. குக் பண்ண ஃபுட்டை டேஸ்ட் பாக்குறதுக்கெல்லாம் இதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன். இவ்வளவுதான் இந்த ஒர்க்கிங் ஏரியா. நெக்ஸ்டா கீழே இருக்கிற 2 செல்ஃப். மத்த செல்ஃப்களை காட்டிலும் இந்த 2 செல்ஃப்லயும் கொஞ்சம் தண்ணி படும். ஏன்னா மேல ஏதாவது லைட்டா தண்ணி கொட்டினாலும் வடிஞ்சு கீழே இந்த 2 செல்ஃபுக்கு வந்துடும். ஒவ்வொரு வாட்டி பாத்திரங்களை கவுத்தும் போதும் லைட்டா ஒரு வைப் பண்ணிட்டு கவுத்துவோம். இதுலயும் ஒரு பிளேட் ரேக் வச்சு நம்ம குக் பண்ற பாத்திரங்களை மூடக்கூடிய மூடிகள் ஃபுல்லும் வச்சிருக்கேன். கூடவே சாஸ் பேன் ஃபுல்லும் இருக்கு. குக் பண்ண ஃபுட் சர்வ் பண்ணக்கூடிய பவுலும் கொஞ்சம் இங்க வச்சிருப்பேன். கீழே இருக்கிற செல்ஃப்ல கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்கும். சோறு பொங்குறதுக்கு தேவையான பாத்திரம், மிக்சிங் பவுல், கடாய், பேன், இப்படி கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே கீழே வச்சிருக்கேன். இருக்கிற ப்ராஸ் ஐட்டங்களை ஒரு பிளாக் கலர் பாஸ்கெட்ல போட்டு வச்சு அதுக்கு முன்னாடி 2 மிக்சி ஜாரையும் எடுத்து வச்சிருக்கேன். ப்ராஸ் ஐட்டம் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன், அதனால அதை பின்னாடி வச்சிருக்கேன். மிக்சி ஜார் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம், அதனால அதை முன்னாடி வச்சிருக்கேன். மேல 2 செல்ஃப், கீழே 2 செல்ஃபா இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் டேபிள யூஸ் பண்ண கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்டா இந்த கார்னர் டேபிள். இதுவுமே டேபிள் தான். கீழே 2 செல்ஃப் மட்டும் தான் இருக்கு. இந்த வால் தான் பிளக் பாயிண்ட் இருக்குங்கிறதுனால அதுல இண்டக்ஷன் அடுப்பு, கெட்டில், மிக்சின்னு சொல்லி எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் இதுல வச்சிருக்கேன். இந்த இண்டக்ஷன் அடுப்பு பிரீத்தி பிராண்டு, டச் டைப்புங்கிறதுனால பினிஷிங்கும் பார்க்க நல்லா இருக்கு. வாங்கி 10 வருஷம் போல இருக்கும். நல்லாவே யூஸ் ஆகுது. இந்த கார்னர் பார்க்க கலர்ஃபுல்லா இருந்தாலும் கொஞ்சம் கச்சமுச்சம் தான் அடுக்கி வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் போட்டிருக்கேன். அதுக்கு மேல ஒரு டிஷ்யூ ஹோல்டர் வச்சு பின்னாடி ஒரு பிளான்ட்டும் வச்சிருக்கேன். அது மணி பிளான்ட். அதுவும் ஒரு ஜூட் பேக்ல வச்சிருக்கேன். பார்க்க நீட்டா இருக்கு. அதுக்கு ஃப்ரண்ட்ல சால்ட் அண்ட் பெப்பர் ட்ரே இருக்கு. இந்த ஹோல்டரை பத்தி சொல்லியே ஆகணும். இது பேன் ஹோல்டரா தான் வாங்கினேன். ஆனா கட்டிங் போர்டு வச்சு யூஸ் பண்ண ஈஸியாவே இருந்து. ஸோ இப்போ அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவைப்பட்டா பேனையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. நெக்ஸ்ட் அந்த கார்னர் டேபிளுக்கு அடியிலயா மிக்சி வச்சிருக்கேன். தேவைப்படுற நேரம் பிளக்கையும் மாத்தி சொருவி வெளியில எடுத்து வச்சு அரைக்கிறதெல்லாம் அரைச்சு முடிச்சுட்டு லைட்டா தொடச்சி 2வதும் அதே கார்னர்ல வச்சிருவேன். ஏன்னா மிக்சியை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண போறதில்ல, அதனால அது ஒரு கார்னர்லயா இருக்கு. இது சுஜாதா ஜூசர். இதுல ஜூசருங்கிறதுனால பெரிய ஜார் மட்டும் தான் வரும். சின்னதா எதாவது அரைக்கணும் திரிக்கணும்னா கீழே இருக்கிற கிச்சன்ல இருக்கிற மிக்சியை யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்டா நைஃப் ஹோல்டர். இது செட்டா வாங்கியிருந்தேன். ஆனா இப்போ யூஸ் பண்ற எல்லா கத்திகளையும் அதுல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கேன். ஆல்ரெடி இதையுமே டீட்டெயிலா உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த செட்ல என்னென்ன வருது, எந்த அளவுக்கு இந்த ஹோல்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்கவும் நீட்டா இருக்கு, யூஸ்ஃபுல்லாவும் இருக்குது.
நெக்ஸ்டா இந்த ஸ்பைஸ் ரேக். பிரியாணி கிரேவிக்கெல்லாம் தாளிக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாமே இதுல இருக்கு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, கசகசா, கடல் பாசி, பிரிஞ்சிலன்னு சொல்லி எல்லாமே இதுல இருக்கு. இதுவும் கண்ணாடி தான். 8 ஜார் ஒரே ரேக்ல வர்றதுனால இந்த ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண கன்வீனியன்ட்டா இருக்கு. பிரியாணி வைக்கும் போது தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜாரை ஒவ்வொன்றையும் ஓபன் பண்ணி கடகடன்னு எடுத்து யூஸ் பண்ணிடலாம். சோ இந்த டேபிள்ல இந்த டாப் கவுண்டர் இப்படிதான் இருக்கு. அதுக்கு கீழன்னு பார்க்கும்போது ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் பவுல்ஸ் இருக்கு. கொஞ்சம் சில்வர் கண்டெய்னர் வச்சிருக்கேன், வாளி வச்சிருக்கேன், மூடியோட வரக்கூடிய செராமிக் கண்டெய்னரும் கொஞ்சம் வச்சிருக்கேன். ஒவ்வொன்றையும் குக் பண்ணும் போதோ இல்ல குக் பண்ண சாப்பாட்டை எடுத்து சர்வ் பண்றதுக்கோ எடுத்து யூஸ் பண்ற மாதிரி கன்வீனியன்ட்டா வச்சிருக்கேன். அதுக்கு நேர கீழே உள்ள செல்ஃப்ல குக்கர், பெரிய பெரிய வாக், தோசை தவா, ஃப்ரையிங் பேன் இதெல்லாம் இங்க இருக்குது. அது பக்கத்துல ஒரு பிளாக் கலர் கண்டெய்னர் வச்சிருக்கேன். இதுல பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுக்கு ஏதாவது பாக்ஸ் தேவைப்படக்கூடியதை எக்ஸஸா இருக்கக்கூடியதை இதுல வச்சிருப்பேன். ரெகுலரா இருக்கத அங்க இருந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் தேவைப்படுதுன்னா இதுல இருந்து எடுத்துக்குவேன். மத்த செல்ஃப் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருந்தாலும் இது மட்டும் ஒண்ணுக்கு மேல ஒன்னா கொஞ்சம் அதிகமாவே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஒவ்வொரு டேபிளோட அடியிலையும் ஃப்ளோருக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்கும். நம்ம பெருக்கிறதுக்கோ துடைக்கிறதுக்கோ ஈஸியா இருக்கும். இந்த கார்னர் டேபிளையும் எனக்கு எப்படி யூஸ் பண்ண கன்வீனியன்ட்டா இருக்குமோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்டா இந்த சைடா இருக்கிற ஒரு சிங்கிள் டேபிள். இந்த டேபிள நீங்க வீடியோல பாக்குறது ரொம்ப ரேரா இருக்கும். ஏன்னா நான் ஷூட் பண்ற மெயின் பிக்சர்லாம் அங்க இருக்கும், பேக்ரவுண்ட் ஃபுல்லுமே இங்கதான் இருக்கும். இது என்னோட ஒர்க்கிங் ஸ்பேஸ்னே சொல்லணும். இதுலயுமே கீழே 2 செல்ஃப் இருக்கு, மேல ஒரு ஒர்க்கிங் ஏரியா இருக்கு. இப்ப இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க 2 ரேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேக்ல பாத்தீங்கன்னா ஒயிட் சுகர், அது போக நட்ஸ் ஐட்டம் எல்லாமே இதுல நான் ஸ்டோர் பண்ணிருப்பேன். நட்ஸ்னாலே இங்கதான் இருக்கும்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ற அளவுல இருக்கும். ஓரளவுக்கு எல்லாமே காலி ஆயிட்டு இந்த மாசத்துக்கான கிராசரிஸ் தான் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ணி வைக்கணும். இந்த ரேக் ஃபுல்லுமே காஃபி கவுண்டர்னே வச்சிருப்பேன். கீழே இருக்கிறது ஃபுல்லுமே காஃபி கவுண்டர், மேல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஹனி பாட்டில். நார்மலான ஹனி இல்லாம இஞ்சி தேன் ஃபில் பண்ணி வச்சிருப்பேன். இப்ப காலி ஆயிட்டு சப்ஜா, பாதாம் பிசின் இருக்குது. இது ரெண்டுமே ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்டா பிளாக் காஃபிக்கு தேவையான அம்பால் காபி தூள் இருக்கு. அந்த குட்டி கேக்டஸ்ல சினமன் பவுடர் இருக்கு. எனக்கு காஃபியை விட டீ தான் ரொம்ப பிடிக்கும், அதனால டீ வெரைட்டிஸ் தான் நிறைய இருக்கும். அதுலயும் மசாலா டீ என்னோட ஃபேவரட்ங்கிறதுனால அதுக்கு தேவையான மசாலா இப்போ ஒண்ணு பார்த்து வாங்கியிருக்கேன். நல்லாவே இருக்கு, நான் அதையும் டேக் பண்றேன். அது போக செம்பருத்தி டீ, கிரீன் டீ, என்னோட ஃபேவரட்டான அவதார் டீக்கான பவுடர் எல்லாமே இதுல இருக்கு. ஒரே இடத்துல இருக்கிறதுனால சூஸ் பண்றதும் எடுத்து யூஸ் பண்றதும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்டா ஃப்ரூட் பாஸ்கெட். தோட்டத்துல இருந்து கொண்டுட்டு வரக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் இல்ல சீசனல் ஃப்ரூட்ஸ் எதுவா இருந்தாலும் அப்பப்போ இதுல ஃபில் ஆயிரும். போன வரத்து வாங்கினதுல ஒரு ஆரஞ்சு இருக்கு. இந்த சீத்தா அப்பா தோட்டத்துல இருந்து கொண்டு வந்தது. நல்லா விளைஞ்ச பிறகு பறிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். பழுத்த பிறகு சாப்பிட்டாதான் நல்லா ஸ்வீட்டா இருக்கும். இந்த பாஸ்கெட்ல கிட்டத்தட்ட 5 கிலோ பழம் போட்டாலும் பிடிக்கும். இத கவுண்டர் டாப்லயே வச்சிருக்கிறதுனால பாக்குறதுக்கும் தெரியும், எடுத்து சாப்பிடணும்னு தோணும். நெக்ஸ்டா இங்க 2 கண்டெய்னர் இருக்கு. எப்பவும் இல்ல, இன்னைக்கான ஸ்டோரேஜ் இது ரெண்டும். நேத்து அக்கா வீட்டுக்கு வந்திருந்தா என்ன பாக்குறதுக்காக. ஸ்வீட்டோட வந்திருந்தா. வாங்கிட்டு வந்து ஸ்வீட்டா அதே பாக்ஸ்ல வச்சோம்னா ஈஸியா எறும்பு வந்துடும், அதனால கண்டெய்னர்ல மாத்தி வச்சிருக்கேன். இங்க கொஞ்சம் ப்ரௌனி இருக்கு, அதுவும் ராகி ப்ரௌனி. இன்னைக்கு காலையில தான் ஸ்நாக்ஸுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஆளுக்கு 2 பீஸ் கொண்டு போன பிறகு நாங்களும் லஞ்சுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டோம். மீதி உள்ளது இருக்குது. ப்ரௌனி கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடுறது, அதுவும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடுறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நேரம் ஈவினிங் டைம்ல கொடுத்தோம்னா திருப்தியா சாப்பிட்டுக்குவாங்க. இந்த ப்ரௌனியோட ரெசிபியும் அதே ஷார்ட்ஸ்ல இருக்கு. டே 357 செக் பண்ணி பாருங்க. அதே சமயம் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ஒரே நேரம் ஒரே பீஸா சாப்பிடறத விட எனக்கா தோணி டெம்ட் ஆகும் போது இப்படி சின்ன சின்ன பீஸா வாயில் எடுத்து போடுறது ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ்ன்னு வெளியில தேடாம எடுத்து சாப்பிடுற மாதிரி கண்டெய்னர்ல போட்டு கவுண்டர் டாப்லயே வச்சிருக்கேன். அது பக்கத்திலேயே தண்ணியும் வச்சிருக்கேன். போர் தண்ணி கொஞ்சம் உப்பா இருக்கும், அதை நார்மலா சமையலுக்கு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் கேன் தண்ணி வாங்கிருந்தேன். இப்ப இது குக்கிங்க்கும் குடிக்கிறதுக்கும் ஃபுல்லுமா இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டேபிள்லயுமே அடியில 2 செல்ஃப் இருக்கு. இப்ப இதுல என்னென்ன வச்சிருக்கேன், அதை எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். தண்ணி கேனுக்கு நேரா அடியிலையா தண்ணி பிடிச்சு குடிக்கிற மாதிரி அதுக்குரிய டம்ளர், கொஞ்சம் பெரிய சைஸ்ல 2 செம்பும் வச்சிருக்கேன். சின்ன சின்ன டம்ளர் கிளாஸ் எல்லாம் பிள்ளைங்க தண்ணி குடிக்கிறதுக்கு, நான் தண்ணி குடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வராங்கன்னா பெரிய செம்புல கொடுத்தாதான் சரியா இருக்கும். இதுல இருந்து கப் எடுத்து மேல இருக்க தண்ணியை பிடிச்சு குடிக்க கரெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்தலன்னு பாத்தீங்கன்னா செராமிக் மிக்சிங் பிளேட்டு, செராமிக் பவுல்னு இருக்கு. அது பக்கத்துல காஸ்டைன் பேனு, அதுவும் நல்ல கலர்ஃபுல்லான பேன் எல்லாமே இதுல தான் வச்சிருக்கேன். உடன் பவுலும் ஒரு பக்கமா வச்சிருக்கேன். சின்ன சைஸ் வாட்டர் பாட்டில் 2 வச்சிருக்கேன்.
பிரிமனை இருக்குது, வெஜிடபிள் கட்டர் இருக்கு, 2 எம்டி கண்டெய்னர் வச்சிருக்கேன். வீட்டுக்கு வர யாராவதுக்கு ஃபுட் எதுவும் பேக் பண்ணி கொடுக்கணும்னா இந்த கண்டெய்னர் எடுத்து யூஸ் பண்ணிருவேன். இந்த காஸ்டிங் குக்வேர்ல கொஞ்சம் ஹெவியா இருக்கும், அதனால சேஃபா வச்சு யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டோம்னா நல்ல லைஃப் கிடைக்கும். கீழ இருக்கிற ரேக்ல தட்டுக்கல்லு, பிரியாணி பாட்டு, அயன்ல கடாய், பேன், அதுக்கு பின்னாடி மண் பாத்திரம், கல் சட்டி எல்லாமே இருக்கு. இப்ப என் கடாய் எடுக்க போறேன்னா அதுல சின்னது பெருசெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா வச்சிருக்கேன். பண்ண போற குவான்டிட்டியை பொறுத்து எந்த பேன் தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். அது பக்கத்திலேயே ஒரு ட்ராலி மாதிரி வச்சிருக்கேன். இதுல பேக்கிங்க்கு தேவையான ட்ரே, மோல்ட் ஐட்டம் எல்லாமே இதுலதான் இருக்கு. இந்த ஒரு பாஸ்கெட்டை எடுத்தா போதும், பேக்கிங்க்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். பெரிய அளவுல பேக்கிங் எனக்கு தெரியாட்டாலும் எனக்கு தெரிஞ்ச ரெசிபியை ரெடி பண்றதுக்கு அதை நீட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். காஸ்டைன் பாத்திரங்களை குக் பண்ணி முடிச்சதும் வாஷ் பண்ணிட்டு நல்லா வாட விட்டு ஒரு வாட்டி தொடச்சிட்டு ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கி வச்சிருப்பேன். அயன் கடாயின்னு வரும்போது அதே மாதிரி குக் பண்ண பிறகு நல்லா அலசிட்டு வாட விட்டு நல்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாம் தொடச்சிட்டு லைட்டா ஆயிலையும் தடவி எடுத்து வைப்பேன். இந்த 2 ரேக்ல இருக்கிற குக்வேர்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தோம்னா லைஃப் லாங்கா வச்சு யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டேபிளா பார்த்து முடிச்சோம். இப்ப இந்த கவுண்டர் டாப் டேபிள்லயும் செல்ஃப்லயும் என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கேன், அதை எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம்னு பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிற கவுண்டர் டாப் ஃபுல்லுமே உங்ககிட்ட காட்டிட்டேன். இதை பத்தின வேற எதுவும் டீடைல் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்டா ஃப்ளோர் மேட். இது 100% காட்டன், ஹேண்ட்மேடும் கூட. என் ஃப்ளோருக்கு ஏத்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல சூஸ் பண்ணிருக்கேன். பேக் சைட்ல ஃபுல் ஒயிட்டா இருக்கும், நம்ம ரிவர்ஸ்ல கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்குங்கிறதுனால மேல் பக்கம் பிளாக்கா இருந்தா நல்லா இருக்கும், ஆளுக்கு ரொம்ப தெரியாதுங்கிறதுக்காக இதே மாதிரி போட்டிருக்கேன். பொதுவா நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற மேட்டு கொஞ்சம் தண்ணி கொட்டினாலும் நல்லா அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கணும். இதுல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் நல்லாவே உறிஞ்சிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப திக்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. கிச்சன்லயே ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான ஒரு இடம் பாத்தீங்கன்னா சிங்க் ஏரியா தான். ஆல்ரெடி நாங்க இத பாத்ரூம் இல்லாத பெட்ரூமா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப கிச்சனா மாத்திருக்கேங்கிறதுக்காக சுவர்ல ஹோல் போட்டு தண்ணி சப்ளையே உள்ள கொண்டுட்டு வந்து வேஸ்ட் வாட்டரை வெளியில கொண்டு போறதுக்கு தனித்தனியா வேலை பார்த்தோம்னா வேலைப்பாடும் அதிகம். அதனாலதான் சிங்க் ஏரியாவை அப்படியே தட்டடிக்கணும் மாத்திட்டோம். சிங்க் எப்பவுமே கிச்சனுக்கு உள்ள அடுப்பு பக்கத்துல இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். இது வெளியில தட்டடியில இருக்கிறது கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் அப்படி தோணுச்சு. இப்போ அப்படியே பழகிட்டு இந்த ரூம்ல அடுத்த டோர் வழியா வெளியில வந்தோம்னா இங்கதான் இந்த தட்டடி இருக்கு. இங்கதான் சிங்கையும் செட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் தட்டடியில செடிகளுக்காக மட்டும்தான் நல்லி செட் பண்ணிருந்தோம். பிறகு கிச்சன் அங்கே மாத்தினதும் ஒரு சிங்கும் வச்சோம். கீழே கிச்சன்ல செட் பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்த டிஷ் வாஷரையும் மேல கொண்டுட்டு வந்து செட் பண்ணிட்டோம். இப்படி வெளியில வச்சிருக்கிறதும் ஒரு வகையில நல்லா தான் இருக்கு. வெளி காத்துல ஃப்ரீயா நின்னு பாத்திரங்களை கழுகி எடுக்கலாம். கிச்சனை நீட்டா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த சிங்க் வெளியில இருக்கிறதும் ஒரு காரணம். எப்படிதான் நம்ம கிளீன் பண்ணி நீட்டா பாத்துக்கிட்டாலும் நம்ம கிச்சன்ல சிங்க் ஏரியால எப்பவும் ஒரு ஸ்மெல் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை இங்க இல்ல. நான் யூஸ் பண்ற டிஷ் வாஷர் IFE பிராண்ட். டிஷ் வாஷர்ல உள்ள வேஸ்ட் தண்ணியும் சிங்க்ல நான் யூஸ் பண்ற வேஸ்ட் தண்ணியும் அப்படியே கீழே போய் வெளியில இருக்கிற மரங்களுக்கு போயிரும். சுத்தி சுத்தி பார்த்தோம்னா பெரிய பெரிய மரங்களா இருக்குது. அதுல இருந்து வர காத்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண வைக்கும். இந்த தட்டடியில காலை வெயில் தான் படும். அப்ப காலையில 10 மணிக்கு அப்புறவு இந்த தட்டடி கொஞ்சம் சூடாதான் இருக்கும். 3 மணிக்கு மேல கொஞ்சம் வெயில் தாரவுமே இந்த இடமும் சில்லுன்னு ஆயிரும். இடப்பட்ட நேரங்கள்ல தேவைப்பட்ட மட்டும்தான் சிங்கையும் வெளியில தட்டடியும் யூஸ் பண்ணுவோம். இதுலயுமே ஒரு பெரிய விண்டோ இருக்கு. ஃப்ரண்ட்ல கொஞ்சம் செடிகளும் வச்சிருக்கேன். இந்த டிஷ் வாஷருக்கும் செடிக்கும் இடையில வலது பக்கமா ஒரு டோர் இருக்கும். அது வழியே போனோம்னா வாஷிங் ரூமுக்கும் போயிடலாம், அங்கிருந்து ஹாலுக்கும் போயிடலாம். இப்போ என் கிச்சன் மட்டும் இல்லாம சிங்க் ஏரியா, தட்டடி, எப்படி கிச்சனுக்கு வந்தேன் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். என் கிச்சனை அதிகமா யூஸ் பண்ற என்னை விட டெய்லி பாக்குற உங்களுக்கு என் கிச்சன் நீட்டாவும் கிளீனாவும் தெரியும். இதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக சில டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னா மேபி உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். காண, குக்கும்பர், பல்லாரின்னு சொல்லி இப்போதைக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகளையும் வாங்கியிருக்கேன். ஃப்ரிட்ஜ்ல காணையும் குக்கும்பரையும் எடுத்து வச்சுட்டு பல்லாரிய ரேக்ல காத்தோட்டமாவும் எடுத்து வச்சிருந்தேன். எல்லாரும் குக் பண்ணி முடிச்ச பிறகுதான் கிச்சனை கிளீன் பண்ணுவாங்க. நான் அப்படி இல்லை, குக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கிச்சனை சைட் பை சைடா கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்படி துடைக்கிறதுனால நம்ம குக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தெரிச்ச எண்ணெயோ சாப்பாடோ உடனே போயிரும், கிளீனா இருக்கும். அதே மாதிரி குக் பண்ணும்போது அழுக்கான பாத்திரங்களையும் உடனே கழுவிடுவேன். சிங்க்ல பாத்திரம் இல்லைனாலே கிச்சன் இன்னும் கொஞ்சம் நீட்டா தெரியும். சிங்க கிளீன் பண்ணும் போதே டஸ்ட்பினையும் கிளீன் பண்ணி வச்சிருவேன். வேஸ்ட் ஃபுட்னால வரக்கூடிய எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் கிச்சனுக்குள்ள என்டர் ஆகாது. கிராசரிஸ் எல்லாத்தையுமே நல்ல கிளாஸ் கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு பாக்குறதுக்கும் நீட்டா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கிச்சன்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு
ஒரு இடம் கொடுத்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ண பிறகு அதோட தேவை முடிஞ்ச பிறகு அதே இடத்துல திருப்பி வச்சிருவேன். இது ஒரு பிக் சீக்ரெட். என்னோட கிச்சனும் நீட்டா இருக்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜ மாசத்துக்கு ஒரு வாட்டி இருக்கிற திங்ஸோட எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்து செக் பண்ணி அதை ஒதுக்கி கிளீன் பண்ணாலும் வீக்லி ஒன்ஸ் டாப் டு பாட்டம் டீப்பாவே ஒரு வைப் பண்ணி எடுத்துருவேன். அப்பந்தான் இல்ல, டைம் இருக்கும்போது வாரத்துல ஒரு நாள். அதனால பெரிய வேலையா தெரியாது, ஆனா எப்பவும் கிளீனா இருக்கும். கிச்சன்ல அன்னெசரியா எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டேன். அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிருவேன். சின்ன கிச்சனா இருக்கிறதுனால தேவையான திங்ஸ மட்டும் வச்சாதான் கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், நீட்டாவும் மெயின்டைன் பண்ண முடியும். டின்னரை முடிச்ச கையோடையே நைட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி சிங்கையும் கவுண்டர் டாப்பையும் நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருவேன். வீட்டுல இருக்கும் போது மட்டும் இல்லாம வெளியில எங்கேயோ போயிட்டு வந்தாலும் கிளீனா இருக்கான்னு செக் பண்ணியும் வைப்பேன். இப்படி கிளீன் பண்ணி வைக்கிறதுனால காலையில 5 மணிக்கு எழும்பி வந்து குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த டேயா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்படியா கிச்சன் கிளீனா இருக்கணுங்கிறதுக்காக பெரிய எஃபர்ட் தேவையில்லை. டெய்லி 10-15 நிமிஷம் மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும். கிளீனா இருக்கிற கிச்சன்ல சமைக்கிறது ஒரு சந்தோஷம்னா அங்க குக் பண்ண ஃபுட்டை சாப்பிடுறது இன்னும் சந்தோஷம். எனக்கு வீட்டுல சாம்பிராணி போடுறது ரொம்ப பிடிக்கும். முன்னாடிதான் கங்கல உருவாக்கி சாம்பிராணியை தட்டி போட்டு புகை உண்டாக்குறது. இப்ப எல்லாம் இதே மாதிரி ஊதுபத்தி மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். இததான் ஆன் பண்ணி வீட்டுல வைக்கிறது. இந்த ஈவினிங் டைம்ல 6 மணில இருந்து ஒரு 7 மணிக்குள்ள இப்படி வீட்டுல சாம்பிராணி போடுறது நல்ல ஒரு ஹாப்பி வைப், ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். வீடு ஃபுல்லுமே ஒரு பாசிட்டிவ் வைபோட இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். அடிக்கடி இல்லாட்டாலும் எனக்கா மனசுக்கு தோணும் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேணும்னு. அப்ப ஆன் பண்ணி வச்சோம்னா வீடு ஃபுல்லும் அந்த ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆகும் போது நல்லா இருக்கும். இந்த ஊதுபத்தி நிறைய ஃப்ரேக்ரன்ஸ்ல இருக்கு. எனக்கு என்னமோ இந்த சாம்பிராணி வாசம் தான் ரொம்ப பிடிக்கும். என் கிச்சனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீட்டா மெயின்டைன் பண்றதும் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எல்லாமே கிச்சன் அவங்களோட ஃபேவரட் பிளேஸா இருந்தாலும் என்னோட ஒர்க்கிங் பிளேஸும் அதுதான். ஆமாங்க, நான் என் பிள்ளைங்களுக்காக குக் பண்றது, என்னவனுக்காக குக் பண்றது மட்டும் இல்லாம புது புது ரெசிபியா ட்ரை பண்ணி அதை உங்க கூடயும் ஷேர் பண்ணி யூடியூப் மூலமா ஏர்ன் பண்றேன். அப்ப அது என்னோட ஒர்க்கிங் பிளேஸ் தானே. வேலை பார்க்குற இடத்த நீட்டா மெயின்டைன் பண்ணணும். பார்க்குற உங்களுக்கும் அது இன்னும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் போடுறேன். நாளைக்கு காலையில பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணணும். கிச்சனையும் நீட்டாக்கி விட்டுட்டு என்ன மெனுன்னு பிளான் பண்ணிட்டு அதுக்கான இன்கிரீடியன்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு டின்னர் வேலை இல்லை, வெளியில இருந்து தான் ஃபுட்டு வாங்க போறேன். அதுவும் என்னோட ஃபேவரேட்டான முட்டை தோசை. என்னவன் சாப்பாடும் வாங்க போயாச்சு. பிள்ளைங்க 2 பேரும் டியூஷனும் போயிருக்காங்க. அவங்க திரும்பி வந்ததும் எல்லாரும் உட்கார்ந்து டின்னரையும் என்ஜாய் பண்ணணும். இன்னைக்கு ஈவினிங் டீ குடிக்கல, அதனால இப்போ ஒரு கப் பிளாக் காஃபி, அதுவும் வித்தவுட் சுகர்ல குடிக்கிறதுக்கு நல்ல இதமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிடுறேன். நீங்க கேட்ட மாதிரி கிச்சன் டூரை எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்க கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் கிச்சன் டேபிளை பத்தி தான் கேட்டிருந்தீங்க. உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நம்புறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த டேபிளை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சரௌண்டிங், அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கீங்கன்னா நாகர்கோயில் அப்டா மார்க்கெட் பக்கத்துல ஒழுங்குனசேரி பாலம் இருக்கும். அது பக்கத்துல கான் ஸ்டீல்ஸ்னு இருக்கும். அந்த ஸ்டீல் கடையில நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான A to Z திங்ஸும் அங்க வாங்கலாம். ஷாப்பை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். டெய்லி நான் என்ன குக் பண்றேன், பிள்ளைங்களுக்கு எப்படி லஞ்ச் பேக் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிடணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு ஜெசிகா ஆகாஷோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிட கொடுத்தேன், ஸ்நாக்ஸுக்கும் லஞ்சுக்கும் என்ன பேக் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி நாளைக்கு உங்க கூட ஷேர் பண்றேன். பாய்.